ஹாய் காய்ஸ், டுடே இந்த மேக்ஸிக்கு வந்து எப்படி வந்து கட்டிங் வீடியோ வந்து நம்ம பார்க்க போகிறோம். இந்த பாட்டில் முதல்ல 4 ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. 4 ஃபோல்ட் பண்ணிவிட்டு நமக்கு ஃபோல்டட் ஏஜ்லேருந்து 15 வந்து நான் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். இது வந்து டாப்போட லென்த்து 14 ப்ளஸ் வந்து 1 இன்ச் வந்து சீம் அலவன்ஸ் வந்து மார்க் பண்ணிவிட்டு தனியாக வந்து மார்க் பண்ணிக்கலாம். இப்போ நெக்கோட நம்ம கழுத்து உள்ளே போகிறதுக்கு ஒரு ரவுண்டு கேப் வரணும் இல்லையா, அதை வந்து நான் 2.5 வந்து ஸ்டாண்டர்டாக வந்து மெஷர்மெண்ட் எடுத்துக்கிறேன். இந்த 2.5லேருந்து நீங்கள் ஷோல்டர் டிவைடட் பை உங்களோட ஷோல்டர் டு ஷோல்டரோட பாயிண்ட்டை வந்து மெஷர் பண்ணிவிட்டு டிவைடட் பை 2 போட்டுக்கிறோங்க. அதுலேருந்து 1 இன்ச் வந்து ஸ்லோப் வந்து கொடுக்கணும். நம்ம ஸ்லோப் பாயிண்ட்லேருந்து நம்ம நெக்கோட அகலத்துலேருந்து அந்த 2 பாயிண்ட்டையும் வந்து நம்ம இது லைன் போட்டுக்கோங்க. இப்போ இதில் வந்து நம்ம வந்து பார்த்தோன்னா நெக்கோட டெப்த்து வந்து நான் வந்து 6 இன்ச் வைக்க போகிறேன். அந்த 6 இன்ச்லேருந்து 1 இன்ச்சு மட்டும், இப்போ 6 இன்ச் அப்படின்னா நெக்கு ஷோல்டர் தியரி படி வந்து நான் அதை அப்புறமா ஒரு வீடியோ தனியாக போஸ்ட் பண்ணுறேன். அதுபடி 1 இன்ச் வந்து நம்ம வந்து ரெடியூஸ் பண்ணுறேன். அந்த ரெடியூஸ் பண்ண அளவுலேருந்து இது வந்து ஸ்டாண்டர்டான அளவு. இப்போ இதுலேருந்து சீம் அலவன்ஸ் வந்து ஒரு 1/2 இன்ச் வந்து நம்ம கொடுக்கணும். ஏன்னா நம்ம வந்து ஜாயின் அந்த ஸ்லீவையும் இதையும் ஜாயின் பண்ணுறதுக்கு 1/2 இன்ச் இது பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஆமோட கர்வ் வரைகிறதுக்கு ஜஸ்ட்டு டிவைடட் பை 6 ஸ்டாண்டர்டான ஃபார்முலா. இந்த ஃபார்முலா போட்டு அந்த லைனை மார்க் பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து என்ன ஷோல்டரோட அளவு வைக்கிறீங்களோ அதே அளவை மார்க் பண்ணிவிட்டு இப்போ இந்த 2 லைனையும் ஸ்கேல் வச்சு லைன் போட்டுக்கோங்க. இப்போ இதுதான் வந்து நம்மளோட ஆர்ம் ஹோலோட லைனு. இப்போ இதுலேருந்து பார்த்தோம்னா ஜெஸ்ட்டோட அளவு டிவைடட் பை 4 வந்து உங்களோட ஜெஸ்ட்டு டிவைடட் பை 4 போட்டு நீங்களே இது பண்ணிங்கன்னா இந்த மாதிரி டேப்லேயே 4 மடித்து என்ன அளவு வருதோ அந்த அளவு வந்து அதுக்கு நேராக நம்ம ஆர்ம் ஹோல் லைன்லேருந்து அந்த லைனுக்கு நேராக வந்து நீங்கள் என்ன அளவு வருதோ அந்த அளவு வந்து மார்க் பண்ணிக்கோங்க. இது வந்து வித்தவுட் சீம் அலவன்ஸ் தான். இப்போ இந்த 2 பாயிண்ட்டையும் ஜாயின் பண்ணிவிட்டு நம்ம ஆர்ம் ஹோல் கர்வ் வந்து வரையலாம். ஆர்ம் ஹோல் கர்வ் வரைகிறதுக்கு இப்போ இதுலேருந்து 1.5 வந்து நம்ம சீம் அலவன்ஸுக்கு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஆர்ம் ஹோலில் வந்து டோட்டல் வந்து 1/2 மடித்து அந்த பாயிண்ட்டை வந்து நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. சென்ட்ரு பாயிண்ட்டை மார்க் பண்ணிவிட்டு இப்போ அந்த 45 டிகிரி ஆங்கிளில் வந்து பார்த்திங்கன்னா 1 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா கர்வ் வந்து வரைய போகிறோம். அந்த ஆர்ம் ஹோல் ஸ்கேல் வச்சுட்டு இந்த பாயிண்ட்டு இந்த 3 பாயிண்ட்டு வந்து ஓரளவு வந்து ஜாயிண்ட் ஆகுற மாதிரி நம்ம வந்து கர்வ் போட்டுக்கலாம். உங்கள்கிட்ட ஸ்கேல் இல்லை அப்படின்னா, அந்த ஆர்ம் ஹோல் ஸ்கேல் இல்லை அப்படின்னா வந்து நீங்கள் கையில் கூட ரஃபாக கூட வரைஞ்சிக்கலாம். இப்போ இந்த கர்வ் வரைஞ்சாச்சு. இதுலேருந்து பார்த்தோம்னா இப்போ வெயிஸ்ட் டிவைடட் பை 4ஓட அளவில் வந்து நம்ம வந்து மார்க் பண்ணிக்கிறோம். அங்கேருந்து 1.5 இன்ச் வந்து நம்ம சீம் அலவன்ஸ் வந்து கொடுத்துக்கிறோம். இது வந்து நீங்கள் டாட் போடல அப்படின்னா, டாட் பிடிக்கல அப்படின்னா இந்த அளவு வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் டாட் பிடிக்கிறீங்க அப்படின்னா அதுலேருந்து 1 இன்ச்சு வந்து நம்ம எக்ஸ்ட்ரா கொடுக்க போகிறோம். இப்போ வந்து நான் வந்து டாட் பிடிக்க போகிறேன். அதனால் இப்போ வெயிஸ்ட்டு டிவைடட் பை 4 ப்ளஸ் வந்து 1 இன்ச்சு மார்க் பண்ணிக்கிறேன். அந்த சீம் அலவன்ஸுக்கு முன்னாடி இருக்க அளவுலேருந்து சென்ட்ரு பாயிண்ட்டு மார்க் பண்ணிவிட்டு அதுலேருந்து நம்ம டாட்டோட லென்த்து வந்து ஒரு 3 இன்ச்லேருந்து 4 இன்ச் வரை நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம். அந்த லென்த்தை மார்க் பண்ணிக்கலாம். இப்போ இந்த சென்ட்ரு பாயிண்ட்லேருந்து இந்த சைடு ஒரு 1/2 இன்ச்சு, அந்த சைடு ஒரு 1/2 இன்ச்சு வந்து மார்க் பண்ணிவிட்டு இப்போ இந்த பாயிண்ட்டு 3ஐயும் வந்து நம்ம ஸ்கேலை வச்சு டாட் லைன் வந்து மார்க் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ அவ்வளோதான் முடிஞ்சிருது. நம்ம வந்து இதை லைனிங் கிளாத்தை வந்து தனியாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். இந்த லைன் நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணும்போது இந்த லைனில் வந்துட்டு சென்ட்ரு லைனை முதல்ல வந்து நம்ம ஒரு மேலே ஒரு அடியல் போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த 2 பாயிண்ட்டையும் வந்து ஜாயின் பண்ணும்போது நமக்கு மெயின் கிளாத்தும் இந்த கிளாத்தும் இதாகாமல் இருக்கும். நம்ம சீம் அலவன்ஸ் எங்கே மார்க் பண்ணியிருக்கோமோ அந்த லைனை வந்து ஜாயின் பண்ணிவிட்டு தேவையில்லாத இன்ட்டு மார்க் பண்ணிக்கிறேன். ஏன்னா கட்டும்போது கன்ஃபியூஸ் ஆகக்கூடாதுன்னு. ஓகே, சென்ட்ரு தான் மார்க் பண்ணியிருக்கேன் நான் ஒரு இது பண்ணிவிட்டு
ஓகே, இப்போ நம்ம இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதில் வந்து பார்த்தோம்னா ஃப்ரண்ட் ஆர்ம் ஹோல் இருக்கு இல்லையா, அதில் வந்து நம்ம குழிவாக வந்து நம்ம கட் பண்ணோம். அதுக்கு வந்து ஆர்ம் ஹோலோட லைனோட சென்ட்ரு பாயிண்ட்லேருந்து ஒரு 1/2 இன்ச் வந்து உள்ளே மார்க் பண்ணிக்கோங்க. உள்ளே மார்க் பண்ணிவிட்டு இப்போ இந்த 3 பாயிண்ட்டையும் வந்து மேலே டாப் இருக்கு இல்லையா, மேலே நம்ம நான் வரைகிறேன் பாருங்கள், அந்த மாதிரி வரைஞ்சிட்டு இந்த இதை வந்து நம்ம தனியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். என் பொண்ணும் பையனும் போட்டு பாடாப்படுத்துகிறாங்க. ஓகே, அவ்வளோதான், வரைஞ்சி முடிச்சாச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம வரைஞ்சோம் இல்லையா ஆர்ம் ஹோல், அதை தான் வந்து கட் பண்ணணும். தவறுதலாக வந்து ஃப்ரண்ட்டுக்கு வரைஞ்சிருக்க ஆர்ம் ஹோல் லைனில் வந்து கட் பண்ணிடக்கூடாது. இப்போ மேலே இருக்கக்கூடிய கிளாத்தை மட்டும் எடுத்துகிட்டு இப்போ ஃப்ரண்ட் ஆர்ம் ஹோலோட அந்த குழிவை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நெக்கு வந்து நம்ம வரைஞ்சிடலாம். நான் வந்து 6 இன்ச்சு வந்து நெக்கு வைக்க போகிறேன். 3க்கு 6, 3 விட நீங்கள் வந்து அதிகமாக போயிடாதீங்க. நம்ம நெக்கோட வித்து வந்து அதிகமாக வச்சோன்னா நமக்கு ஆக்வர்டாக வந்து அசிங்கமாக தெரியும். இதில் வந்து ஒரு சின்ன டிசைன் வந்து வைக்கிறேன். சென்டரில் ஒரு லைன் உள்ளே கட் ஆகி இந்த டிசைன் வந்து நான் வந்து ஃப்ரண்ட் நெக்குக்கு வந்து நான் ட்ரை பண்ண போகிறேன். நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச நெக்கை வந்து ட்ரை பண்ணிக்கிறீங்க. பா நெக்கு, ரவுண்ட் நெக்கு, எந்த டிசைன் வேணாலும் நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம். பேக் நெக்குக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ரவுண்ட் நெக்கு தான் வைக்க போகிறேன். அதுவும் 6 இன்ச்சு டெப்த்தில் தான் வந்து வைக்க போகிறேன். 3க்கு 6 வந்து நான் மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ இதில் வந்து நம்ம கர்வ் போட்டு இதையும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம வந்து பார்த்திங்கன்னா லைனிங் கிளாத்தில் வந்து அக்யூரஸியாக வந்து எல்லா மெஷர்மெண்ட் படியும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிட்டாச்சு. இப்போ இதை என்ன பண்ண போகிறோன்னா மெயின் ஃபேப்ரிக்கில் வந்து அக்யூரஸியாக கட் பண்ண போகிறது கிடையாது. ஏன்னா அது வந்து கொஞ்சம் நூல் வந்து வெளியில் வந்துனே இருக்குது. நம்ம தைச்சி முடிக்கிறதுக்குள்ளே அது எல்லாமே வந்து அளவு விட வந்து நமக்கு முன்ன பின்ன ஆகும். அதனால் நான் ஓரலாக வந்து என்ன அளவு இருக்கோ அந்த அளவுக்கு நியர்பையாக கொஞ்சம் 4 பக்கமும் கேப் விட்டு நான் மெயின் ஃபேப்ரிக்கை கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ ஹேண்டு வந்து தைக்க போகிறோம். நான் வந்து 3/4 வைக்க போகிறேன். அதனால் வந்து லென்த்து வைஸில் வந்து நான் மடிச்சுக்கிறேன். லென்த் வைஸில் நீங்கள் உங்களுக்கு ஹாஃப் ஸ்லீவ் தான் வைக்க போகிறீங்க அப்படின்னா நீங்கள் வித் வைஸில் கூட உங்களோட மெட்டீரியலுக்கு ஏற்ற மாதிரி மடிச்சுட்டு நீங்கள் துணியை வந்து சேவ் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா 15 இன்ச்சு வைக்க போகிறேன். இப்போ மேலேருந்து 15 இன்ச்சு வந்து ஃபோல்டட் எட்ஜ் சைடு வந்து நான் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். அப்போ கீழே வந்து பேஸ் லைன் வந்து நம்ம போட்டுக்கலாம். இது வந்து நமக்கு கீழே வர்ற பார்ட்டு. இப்போ கேப் ஹைட் வந்து நான் வந்து ஒரு 3 இன்ச்சு வந்து மார்க் பண்ணிக்கிறேன். இந்த கேப் ஹைட்டோட இதை வந்து கேப் ஹைட்டோட லைனை வந்து மார்க் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம கையில் வந்து சுற்றளவு வந்து என்ன அளவு வருதுன்னு பார்த்துக்கோங்க. இந்த சுற்றளவு டிவைடட் பை 2 போட்டுட்டு அந்த லாஸ்ட் எட்ஜ் பாயிண்ட்லேருந்து எங்கே இந்த கேப் லைனில் எங்கே மீட் ஆகுதோ அங்கே வந்து நீங்கள் எந்த அளவுக்கு வருதோ அதை வந்து மார்க் பண்ணிவிட்டு ஒரு லைன் போட்டுக்கோங்க. மேலே வந்து 1 இன்ச் மார்க் பண்ணிக்கிறேன். இந்த 8 எனக்கு வந்து 16 வந்தது, அங்கேருந்து 8 வச்சுட்டு அதோட சென்ட்ரு பாயிண்ட் வந்து மார்க் பண்ணிக்கிறோம். இந்த சென்ட்ரு பாயிண்ட்டோட மேலே வந்து 1 இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு நம்ம ஆர்ம் ஹோல் ஸ்கேலை வச்சுட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னா மேலே வந்து 1 இன்ச்சு வந்து மார்க் பண்ணோம் இல்லையா, அந்த பாயிண்ட்டுக்கும் சென்ட்ரு பாயிண்ட்லேருந்து மேலே 1 இன்ச் மார்க் பண்ணியிருக்கோம் அந்த பாயிண்ட்டுக்கும் கனெக்ட் பண்ணிக்கிறேன். அப்படியே அதை ரிவர்ஸில் வச்சுட்டு ஸ்மூத்தாக வந்து ஒரு கர்வ் ஒன்று வரைஞ்சிக்கிறோம். உங்கள்கிட்ட ஸ்கேல் இல்லைனா கூட நீங்கள் ஃப்ரீ ஹேண்டில் கூட நம்ம வரைஞ்சிக்கலாம். அதே மாதிரி என்ன பண்ணுறீங்கன்னா இப்போ இது வந்து பார்த்தோம்னா இதுலேருந்து 1.5 இன்ச்சு நான் வந்து சீம் அலவன்ஸுக்கு மார்க் பண்ணிக்கிறேன். கீழே வந்து பாட்டமோட சுற்றளவு மார்க் பண்ணிவிட்டு அங்கேருந்து சீம் அலவன்ஸ் மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த 2 சீம் அலவன்ஸோட பாயிண்ட்டையும் வந்து ஜாயின் பண்ணிடுறேன். இப்போ நம்ம ஹேண்டோட ஃப்ரண்ட் ஹேண்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா குழிவு வரும் இல்லையா, அதையும் நம்ம சென்ட்ரு பாயிண்ட்லேருந்து ஒரு 1/2 இன்ச்சு கீழே இறக்கி மார்க் பண்ணிவிட்டு
அப்போ 1/2 இன்ச் உள்ளே மார்க் பண்ணிவிட்டு அதையும் வந்து ஒரு ஸ்மூத்தாக ஒரு கர்வ் வந்து போட்டு வரைஞ்சிக்கலாம். இதையுமே நீங்கள் வந்து ஃப்ரீ ஹேண்டில் வந்து ட்ரை பண்ணலாம். இப்போ நம்ம ஹேண்டு ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதை ஓப்பன் பண்ணிவிட்டு ஃப்ரண்ட்டு மட்டும் நீங்கள் வந்து தனியாக கட் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ கரெக்டாக அதை ப்ளேஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ஃப்ரண்ட்டோட ஆமோட குழிவை மட்டும் தனியாக கட் பண்ணி எடுத்துக்கிடுங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் குழிவை மட்டும் தனியாக எடுத்துக்கலாம். அவ்வளோதான், கை தைச்சாச்சு. ரிமைனிங் கை வந்து கட் பண்ணியாச்சு. ஓகே, ரிமைனிங் எக்ஸ்ட்ராவாக இருக்கிற கிளாத் எல்லாத்தையும் நான் வந்து கட் பண்ணி ஈவன் பண்ணிக்கிறேன். ஈவன் பண்ணிவிட்டு ரிமைனிங் இருக்க கிளாத்தை வந்து சரிசமமாக வந்து ஃப்ரண்ட்டுக்கும் டாப் போர்ஷன் கட் பண்ணியாச்சு. இப்போ பாட்டம் போர்ஷனை சரிசமமாக எவ்வளோ ரெக்வயர்ட் லென்த்தோ அந்த லென்த்துக்கு நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸ்டிச்சிங்கில் பார்க்கலாம். பாய்.